தினம் ஒரு மனித பாடல். மனித பாடல்னால் என்ன? நான் தினமும் மனித பாடலை பற்றி ஒரு சில கருத்து என் தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு புரிதலை சொல்கிறேன். வெறுமனே பாட்டு பாடிட்டு இந்த வீடியோவை முடிக்காமல் ஒரு மனித பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி தினம் நான் ஒரு கருத்தை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஒரு புதிய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அப்போது மனித பாடல்ங்கிறது என்ன? இதுவரைக்கும் பாடின பாடல் எல்லாமே இந்த நான் பாடுகிற மனித பாடலை கண்டுபிடிப்பதற்காக மனித இனம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பரிசோதனைகள் தான் இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட பாடல்கள். நான் கண்டுபிடிச்சது தான் மனித பாடல். இதுதான் இறுதியான ஒரு வடிவம், பாடலின் வடிவம். மனிதர்கள் பாட வேண்டிய ஒரு பாடலின் வடிவம் என்பது இப்படித்தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் பாடுறது மனித பாடல். திகா திகா லிக திகா திகா லிகா லிகா திக திகா திகா லிக திகா திகா லிக திகா 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 லிக திகா திகா. இப்படி பாடிக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தையை எங்கேயாவது மாற்ற முடியுமா? அந்த வாக்கியத்தை மாற்ற முடியுமா? ஒரு பாடலில் அர்த்தமில்லாத வார்த்தைகளை நம்ம பாடுறோம். அர்த்தமில்லாத வார்த்தைகளை வச்சு வாக்கியம் அமைத்து நம்ம பாடுகிறோம். அப்போ பாடிக்கிட்டே போகணும். ஒரே மாதிரி பாடிக்கிட்டே போய் அதை எப்படியாவது மாற்ற முடியுமா? இயல்பாக அதை மாற்றணும். லிகா திகா லிக திகா திகா லிகா திகா திக திகா 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 மக்கா லிக திகா மக்கா. அப்படி இயல்பாக மாறுது பார்த்தீங்களா? அப்படி தான் மாற்றணும். தெரியாமல் மாற்றணும். நமக்கே தெரியாமல் இயல்பாக எளிதாக இருக்கணும். மாறுவது எளிதாக இருக்கணும். சடனாக மாற்றக்கூடாது. சடனாக பிரேக் பண்ணக்கூடாது அந்த வார்த்தைகளை. அது இயல்பாக அது திரும்பணும். ஒரு ட்ரெயின் எப்படி திரும்பும்? சடனாக திரும்பாதில்ல, அது வளைவாக அப்படி திரும்பணும். அது மாதிரி தான். லிகா திகா டிக லிகா திகா திகா மக்கா லிக மக்கா திகா மக்கா திகா லிக மக்கா திகா லிகோ திகோ மக்க லிகோ மக்கோ கக்கோ மக்கோ லக்க திக்கா மக்கா மக்கா திகா லிக மக்கா திகா லிகா திகா அடிக்க மக்கா அடிக்கா மக்கா அடிக்கா மக்க அடிக்கா மக்கா. போதும், 2 நிமிஷம் பாடினா போதும். இப்படி டெய்லி ஒரு பாட்டு. நம்ம இன்றைக்கி பாடுற பாட்டை நாளைக்கு பாட மாட்டோம். இன்றைக்கி என்ன பாட்டு பாடணுன்னு நாளைக்கு நமக்கு மறந்து போயிடும். அப்படி தான் ஒரு மறதிங்கிறது ஒரு புதுமையாக பாடுது. எது நமக்கு மறக்கலையோ அது நம்மளை அடிமைப்படுத்துது, புதுமையை தடை செய்கிறது. இப்போ ஒரு சினிமா பாட்டுன்னு வைங்களேன், அது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ரொம்பவும் அதிகமாக அதை நம்மளால் மறக்க முடியலனால நமக்கு புதிய பாடல்களை நம்ம பாடவே முடியும். அந்த மாதிரி தான் புதிய பாடல்களை பாட முடியாது. அது நம்மளை அடிமைப்படுத்துது, நம்ம கற்பனை திறனை அடிமைப்படுத்துது. நம்ம மறக்கணும். மறதிங்கிறது நேற்று என்ன பாட்டு பாடணுங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி என்ன பாட்டு பாடணுங்கிறது இன்னொரு 10 நிமிஷம் கழித்து கூட மறந்துடணும். அடுத்த 5 நிமிஷத்துலேயே மறந்துடணும். அப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் நான் ஒரு பாட்டு பாடினேன்னா இப்போ பாடின பாட்டை விட அது புதுமையாக தான் இருக்கும். புதுமைக்கு மறதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.